விஷ்ணுவின் புதல்வன் இறந்த நாளை ஏன் தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள்? விஷ்ணு வராக ரூபம் எடுத்து ஹிரண்யாக்ஷனை அழித்து பூமியை காப்பாற்றுவார். பிறகு விஷ்ணுவும் பூமாதேவியும் காதலித்து பொருத்தமற்ற நேரத்தில் உடல் உறவு கொள்வார்கள். இதன் விளைவாக பூமாதேவிக்கு நரகாசுரன் என்ற ஒரு அசுர குழந்தை பிறக்கும். தன்னுடைய குழந்தையை விஷ்ணு கொன்று விடுவார் என நினைத்த பூமாதேவி விஷ்ணுவிடம் சென்று வரம் கேட்பார். தாயின் அன்பை புரிந்த விஷ்ணு அவனுக்கு என் கையால் மரணம் நிகழாது, அதற்கு மாறாக உன் கையால் அவன் மரணம் நிகழும் என வரமளிப்பார். பூமாதேவியும் சந்தோஷத்துடன் என் குழந்தை என்னிடம் இருந்தால்தானே பிரச்சனை என நினைத்து ஜனக மகாராஜாவிடம் கொடுத்து வளர்க்க சொல்வார். நரகாசுரனும் மிகவும் நல்லவனாக பெண்களுக்கு மரியாதை கொடுப்பவனாக வளர்ந்தான். அப்பொழுதுதான் பானாசுரன் என்ற ஒருவனுடன் நரகாசுரனுக்கு நட்பு ஏற்பட்டது. பானாசுரன் பெண்களை இழிவுபடுத்தி அனைவருக்கும் மரியாதை கொடுக்காமல் இருப்பவன். அவனுடன் இணைந்ததால் நரகாசுரனும் கடவுள்களை வணங்குவதை நிறுத்திவிட்டு பெண்களை வசப்படுத்துவது, அனைவரையும் அடிமைப்படுத்துவது என துன்பங்களை விலக ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் தேவலோகத்திற்கு வந்து அங்குள்ள அனைத்து தேவர்களையும் அடிமைப்படுத்தி அங்குள்ள பெண்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நாளைக்கு ஒன்று என சிதைக்க தொடங்கினான். என்ன செய்வது என்று தெரியாத தேவர்கள் துவாபர யுகத்தில் வாழும் கிருஷ்ணரிடம் போய் முறையிடுவார்கள். கிருஷ்ணரும் தன் மனைவி சத்யபாமாவை அழைத்துக் கொண்டு நரகாசுரனுடன் போர் புரிய செல்வார். சத்யபாமா பூமாதேவியின் ஒரு சொரூபம். கிருஷ்ணர் நரகாசுரனுடன் போர் புரியும் பொழுது வேண்டுமென்றே மயங்கி கீழே விழுவது போல நடிப்பார். இதை பார்த்து சத்யபாமா கடும் கோபத்துடன் நரகாசுரனை போர் புரிய அழைப்பார். இருவருக்கும் இடையேயான யுத்தம் பயங்கரமாக இருக்கும். இறுதியில் நரகாசுரன் வீழ்த்தப்படுவான். அவன் மடியும் பொழுது, அன்னையே, நான் இறக்கும் தருவாயில் மனம் திருந்த விரும்புகிறேன். நான் இறந்த இந்த நாளை மக்கள் அனைவரும் சந்தோஷமாக தீபம் ஏற்றி இனிப்பு வழங்கி கொண்டாட வேண்டும் என்றான். கிருஷ்ணரும் அப்படியே ஆகட்டும் என்று அவனுக்கு வரமளித்தார். இந்த நாளையே தீபாவளியாக நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும் என்றால் ஹரே கிருஷ்ணா என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.